Hi friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். Zoho schools for graduatesக்கு வந்து எழுதிருப்பீங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதுக்கான மெயில் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு டிசிஎஸ்ல எழுதியிருப்பாங்க. நாளைக்கு ஒரு கம்பெனியில் வந்து திருநெல்வேலியில் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதுக்கு கூட போய் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட்ஸு நிறைய கம்பெனியில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா பைத்தான் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ரெக்யர்மெண்ட் அப்படின்றதுனால பைத்தானும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது ரெகுலர் ஆன்லைன் கிளாஸையுமே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னாவே நமக்கு என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். இன்னும் என்னன்னா ரியாக்ட் ஜேஎஸ்க்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய ரியாக்ட் நோடு ஆங்குலர் அதில் ரியாக்ட் தான் வந்து ரொம்ப டாப்பில் ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் டெய்லி ரெக்யர்மெண்ட்ஸ் போடும்போது நிறைய கம்பெனியோட கேட்குறது எல்லாமே இப்போ வெப் டெவலப்பர் ரோலுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி பைத்தான் டெவலப்பர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டில் இங்கே நான் எல்லாமே ப்ராஜெக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ரியல் டைம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கற்றுக்கும் போதே ஒரு ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங்காக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு சர்டிஃபிகேஷனுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். லேர்ன் பண்ணும்போதே இங்கே என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பசங்க இங்கே வர எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி எப்படி படிக்க வைக்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நான் தான் வந்து கிளாஸஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது. என்னோட நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கனாலும் கேட்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்று இது வரைக்குமே படித்த எல்லாருமே வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் பேட்ச் 2 பேட்ச் தவிர மற்ற எல்லாருமே வந்து ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட்டு ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் வந்து என்னென்னா ஒன்லி 12th முடித்தவங்கள அவங்க டைரெக்டாக எடுத்து டெஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி அவங்க வந்து அங்கே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் என்னென்னா ஒருத்தங்களை எடுத்துட்டாங்க. கிராஜுவேட் முடித்தவங்க நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களால போக முடியல. ஜோஹோக்குள்ளே நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னால ஈஸியாக போக முடியல அப்படின்றதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேட்ஸ் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் மெயினாக என்னென்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் வச்சு ப்ளேஸ் ஆகிட்டாங்க. இது செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதினவங்க 16th March வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதுலேயே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் எழுதினாங்க. அதுலேயுமே கொஞ்சம் பேர் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதோட மெயில் தான் இது. ஏன்னா அது ரொம்ப டஃப்பாகவே எல்லாருக்குமே தெரியும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து இருக்கிற எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு டெவலப்பர் ரோலுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ, அதாவது ஆப்டிடியூடு ப்ரோக்ராமிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுக்குமே இருந்துச்சு. ஸோ 40 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அது நிறைய பேர் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்டன் பண்ணவங்க மெயில் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டேரெக்டாக அவங்க வந்து 28th March வந்து மண்டே வந்து டேரெக்டாக எக்ஸாம் எழுத வர சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த மெயிலோட காப்பி. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஜோஹோ ஸ்கூல்ஸு. வி ஹோப் யூ ஆர் கீப்பிங் வெல், ஸ்டேயிங் சேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் அண்ட் எஃபெக்ட் டு அப்பியர் ஃபார் த Zoho Schools for Graduate Studies Online Entrance Examination on Wednesday 16th March 2022. நீங்கள் வந்து 16 March உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. We are happy to inform you that you have been shortlisted for the next phase of the evaluation process.
we have planned for a programming written test. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு நீங்கள் எனி லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமா, சி நல்லா தெரியும் அப்படின்னா அந்த சியில் எழுதுங்க. C++, ஜாவா, பைத்தான் இதில் எதில் வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருந்த ரெக்யர்மெண்ட்டே ஒரு டிகிரி முடிச்சுட்டு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜோகோ ஸ்கூல்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ்க்கு ஸ்டடீஸ்க்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு எது நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் எழுதுங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்காது, ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து தென்காசி ஆஃபீஸில் தான் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. at Zoho Corporation Tenkasi office on Monday 28th March 2022 at 10:30 a.m. Please acknowledge this email mentioning your availability for the same. If you are unable to attend due to some unavoidable circumstance, ப்ளீஸ் கீப் அஸ் இன்ஃபார்மட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெயில் வந்திருக்கவங்க, அதாவது செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து அக்னாலஜ்மெண்ட் மெயில், அதாவது நான் இந்த மாதிரி தேங்க்யூ சார் போட்டுட்டு நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா, அன்றைக்கி மண்டே போகிறீங்களா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ரிப்ளை மெயில் அனுப்பிடுங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நல்லா எழுதுங்க. ஏன்னா வந்து அவங்க கண்டிப்பாக இன்னொரு விஷயம், பேட்டர்ன் என்னன்றது இதுக்கு முன்னாடி யாராவது செலக்ட் ஆகிருப்பீங்க, எழுதிருந்தீங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் போய் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ப்ரோக்ராமிங் ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அந்த இதை நீங்கள் சொல்ல கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லைனாலுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஸோ அதனால் எழுதுகிறவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காங்க. C++, ஜாவா படிக்க, பைத்தான் அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும்னா அந்த லாங்குவேஜை 2 days டைம் இருக்குது, இன்னும் சாட்டர்டே சண்டே இருக்குது, டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து பேட்டர்ன்லேயே சொல்லும்போது எல்லாருமே கீப்பான் இந்த மாதிரி என்ன பேட்டர்ன் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத கேட்காதீங்க, சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அவங்க மேபி காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்திருக்கவங்க எல்லாரும் மிஸ் பண்ணாமல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ட்ரைனிங் பீரியட்லேயே 10,000 கொடுத்து உங்களுக்கு 3 months அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஜோஹோவில் எடுத்துப்பாங்க. ஓகே, நல்லா எழுதுங்க. இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்குது. நாளைக்கு கூட தென்காசியில் ஒரு நல்லமணி காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இன்டர்வியூ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாக்கின் இன்டர்வியூ நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் போங்க. எல்லாத்தையுமே எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். பாய், டேக் கேர். வில் see you on next video.